ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து இந்த கொப்பு வைக்கணும் இதுன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டே இருக்காங்க. என்ன கான்செப்டில் வைக்கணும், எப்படிண்ணா வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தாங்க வைக்கணும். எப்படின்னா, வந்து தரிசாக இருக்கிற நிலத்த வந்து நம்ம அந்த சட்டி கலப்பை போட்டு அதை வந்து பிரட்டி போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கு அந்த மாதிரி டைம் விட்டு மேலே பார்த்தாலே தெரியும் அந்த இமேஜ் வந்து. ஃபுல்லாகவே தரிசை வந்து நாங்கள் வந்து சட்டி கலப்பை போட்டு அடித்து எடுத்துட்டு அதை ஃபுல்லாகவே காய வச்சுருந்தோம். ஒரு 10லேருந்து 20 டேஸ் வந்து அந்த அருகம்புல் வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து காயட்டுன்னு சொல்லி ஃபுல்லாகவே காய தான் போட்டிருந்தோம். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த புல்லை எல்லாத்தையுமே இந்த சட்டி கலப்பை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்து. நீங்களுமே செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சட்டி கலப்பை போட்டு பருவத்தை வந்து புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னா தரிசு நிலமாக இருந்தால் இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த ரொட்டேட்டர் இருக்குல்ல, அதை வச்சு இது மேடும் பள்ளமாக இருக்கும், அதை வந்து சமப்படுத்தணும். ஃபுல்லாகவே சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பைப் லைன் மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் 15 அடிக்கு 1 இல்லைனா 18 அடி 1 அந்த மாதிரி கணக்கு பண்ணிவிடுங்க. போட்டுட்டு கொப்பு வைக்கிறதுமே வந்து ஒரு 1.5 அடி to 2 அடி அந்த கணக்கு பண்ணி நீங்கள் குழி தோண்டிடுங்க. சரிங்களா? இதை பார்த்தாலே தெரியும், நம்ம லேட்டர் இழுத்துருக்கோம். 15 அடி நான் வந்து எல்லாமே 15 அடி போட்டிருக்கேன். குழி ஆல்ரெடி போட்டு வச்சிட்டோம். கொப்பு வரதுக்கு முன்னாடி 1 by 1 அவங்க போட்டுட்ருக்காங்க ஆட்கள் எல்லாருமே, நம்ம டீம்ஸ் வந்து. நீங்களுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வந்து கொப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் எப்படி வைக்கணும் என்னங்கிற ஒரு டவுட் கேட்டதுனால தான் இந்த வீடியோ நம்ம காணொளி போட்டிருக்கோம். வைக்கிறமே அந்த தோண்டிட்டு இருக்காங்களா, மண்வெட்டி வச்சு மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த ட்ரில் மிட்டு போடுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது வண்டல் மண்ணில். ஏன்னா வண்டல் மண்ணில் ட்ரில் பிட்டு போடுறப்ப சைடு வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. அந்த மண் வந்து இதாகிடுது. அதனால் தண்ணி வந்து நீரோட்டம் கீழே போக மாட்டுக்கு, வேறு அடிப்பட்டு நிறைய கொப்பு வந்து ஃபெயிலியர்ஸ் நிறையா வருது. அதனால் மேக்ஸிமம் இந்த மண்வெட்டி வச்சு தோண்டியே போடுங்க. இப்போ காமிக்கிற மாதிரி இது மாதிரி ஆஃப் போட்டு முக்கிடுங்க. பாயிண்ட் வந்து பக்கத்தில் அந்த வேறு பக்கத்துலேயே வச்சுட்டு, அதுவும் இல்லாமல் அந்த போடுறப்போ நம்ம அந்த இதானதுக்கப்புறம் காலை வச்சு நல்லா மிதித்து அந்த இதை வந்து டைட் ஆக்கி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த கொப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகி ஏதோ ஒரு காற்றோட்டம் போகாமல் நல்லா தழுத்து வரும் நமக்கு. ஒருத்தர் பிடிச்சிட்ருக்காங்க, ஒருத்தர் நம்ம முக்கிட்டுருக்கோம். இதே கான்செப்ட் தான், நீங்களும் பார்த்து இது பண்ணிவிடுங்க. மிதிக்கிறது எதுக்குன்னா, அந்த ஏர் அதில் உள்ளே வந்து கொஞ்சம் காற்றோட்டம் மாதிரி போயிட்டு இருந்தாலும் அந்த வேர் அடிப்படும். அதுக்காண்டி தான் நம்ம நல்லா ஒரு மிதிச்சு விட்டு அந்த கொப்பு ஆடாமல் அசையாமல், தண்ணி விழுந்ததுக்கப்புறம் சில கொப்பு வந்து நேராக இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக வர்றது சரிஞ்சிரும். அந்த மாதிரி இதெல்லாம் போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அது மாதிரி நேர் பார்த்து தான் வைப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பார்த்தே வச்சுடுங்க. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கோம். எல்லாமே 15 அடிக்கு நம்ம வச்சுருக்கோங்க. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிவிடுங்க. வண்டல் மண்ணுக்கு வந்து நாங்கள் 15 அடிக்கு தான் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் செம்மண்ணாக இருந்தால் 18 அடிக்கெலாம் வைக்கிறாங்க நம்ம ஏரியாவில். அப்படி 15 to 18 வைக்கிறனால நம்ம ரொட்டேட்டர் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த பருவத்தை இது பண்ணுறப்போ ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.